2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் இந்தியா விஸ் நியூசிலாந்து. அந்த மேட்ச் தோத்ததுக்கு தோனி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறீங்களா, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லிட்டு தெரியுறாங்களா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நியூசிலாந்து அன்னைக்கு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. இந்தியாவுக்கு டார்கெட்டா 50 ஓவர்ல 240 ரன் டார்கெட் வைக்கிறாங்க. கொஞ்சம் தட்டி தச்சு இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஹோப்போட இந்த டீம் பேட்டிங் விளையாட வராங்க. செகண்ட் ஓவர்லயே ரோஹித் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆனார். அடுத்து 3வது ஓவர்லயே கோலி ஒரு ரன்னுக்கு அவுட் ஆனார். அடுத்து 4th ஓவர்லயே ராகுல் ஒரு ரன்னுக்கு அவுட் ஆனார். 10வது ஓவர்ல தினேஷ் கார்த்திக் 6 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. 22 ஓவர் வரைக்கும் மேட்சை பண்ட்டும் ஹர்திக் பாண்டியாவும் பார்ட்னர்ஷிப் போட்டு எடுத்துட்டு போறாங்க. 23வது ஓவர்ல பண்ட் 32 ரன்னுக்கு அவுட் ஆகுறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே 31வது ஓவர்ல ஹர்திக் பாண்டியா 32 ரன்னுக்கு அவரும் அவுட் ஆகுறாரு. 92க்கு 6 விக்கெட் வந்துருச்சு. இப்ப ஜடேஜா பேட்டிங் ஆறாரு. ஓகே, ஜடேஜா கொஞ்சம் தோனியோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுவாரு, கொஞ்சம் மேட்சை இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சோம். அதுக்கேற்ற மாதிரி தோனி ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்தியா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹோப் வந்துச்சு, ஓகே நம்ம எப்படிதாச்சும் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஜடேஜா பாத்தீங்கன்னா 50 போட்டாரு. 14 பாலுக்கு 32 ரன் தேவை இருந்தது. ஓகே, இனிமே நம்ம பொறுமையா ஆடிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஜடேஜா ஒரு விதமான ஒரு ஷாட் ஆடினாரு. அவரும் அவுட் ஆயிட்டாரு. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு ஆள். 13 பாலுக்கு 32 ரன் வேணும். இருக்கிறது ஒரே ஒரு ஆள். யாருன்னு கேட்டீங்கன்னா தலை தோனி. 12 பாலுக்கு 31 ரன் இருக்குது. இது தோனிக்கு பழக்கப்பட்ட ரன், நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு. இதெல்லாம் கண்டிப்பா அவர் ஒருத்தரே போதும் அடிச்சு முடிச்சுவாரு, வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா 48.1வது பால போடுறாங்க, 6 அடிக்கிறாரு. ஒட்டுமொத்த ஃபேன்ஸ், இந்தியா ஃபேன்ஸ் எல்லாம் துள்ளி புரியுறாங்க. நானும் ஏன்னா நான் உட்காந்து போன்ல மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறேன் நைட்டு. 48.3வது பால போடுறாரு, ஒரு விதமான பவுன்ஸை போடுறாரு. தோனி அடிக்க ட்ரை பண்றாரு. ஓகே, அது ஒரு ரன் எடுத்துருக்கலாம். 2வது ரன் தோனி ட்ரை பண்ணாரு. அந்த 2வது ரன்ல தான் ரன் அவுட் ஆனாரு. மொத்தமாவே இந்தியா பாத்தீங்கன்னா 221 ரன்னுக்கு அந்த மேட்ச்ல ஆல் அவுட் ஆகிறாங்க. வெறும் 19 ரன்ல இந்தியா தோக்குது அந்த செமிஃபைனல்ல நியூசிலாந்து கிட்ட. அதாவது தோனியால தான் இந்த மேட்ச் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு விதமான பவுன்சர் அடிக்காதது, நிறைய பால் டொக்கு வச்சது எல்லாமே ஆடி இருக்கும். ஏன் அவர் அப்படி விளையாண்டாரு? மேட்ச் பார்த்துட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஜடேஜா அந்த சைடு பாத்தீங்கன்னா 100 ஸ்ட்ரைக் ரேட் மேல ஆடிட்டு இருந்தாரு. அவர் நல்லா அடிச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. ஒருத்தர் அடிச்சு விளையாடும் போது ஒருத்தர் பொறுமையா தான் விளையாடணும். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருந்தோம். 2 பேருமே அவுட் ஆயிட்டா மேட்ச் கையை விட்டு போயிடும். அதனால ஒருத்தர் இப்படி விளையாண்டாரு, ஜடேஜா அங்க அடிச்சு விளையாண்டது. அதனாலதான் தோனி அப்படி விளையாண்டாரு. உங்களுக்கு இந்த 19 ரன்ல தாங்க நம்ம தோத்துருக்கோம். அந்த 19 ரன் தோனி தான் அடிக்கணுமா? 1 ரன்ல அவுட் ஆன ரோஹித் அடிச்சிருக்கலாம், 1 ரன்ல அவுட் ஆன கோலி அடிச்சிருக்கலாம், 1 ரன்ல அவுட் ஆன ராகுல் அடிச்சிருக்கலாம், 6 ரன்ல அவுட் ஆன தினேஷ் கார்த்திக் அடிச்சிருக்கலாம். இல்ல இந்த 4 பேர் சேர்ந்து அந்த 19 ரன் அடிச்சிருந்தாலே அன்னைக்கு மேட்ச் நம்ம வின் பண்ணி தான் நம்ம யாரும் சொல்லியிருக்கோம்? எனக்கு தெரியல யாரும் சொல்லியிருக்கோம். இந்த ஓப்பனர் 4 பேர் இருந்தாங்கல்ல, இந்த ஓப்பனிங்ல ஆடின 4 பேரு 1 ரன்னு 6 ரன்னு மொத்தமாவே இந்த 4 பேர் சேர்ந்து அடிச்ச ரன்னு 9 ரன்னு தான். அந்த 19 ரன் இந்த 4 பேர் அடிச்சிருந்தா அன்னைக்கு மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கலாம். தோனி ஆனதுக்கான ரீசன் ஜடேஜா அங்க நல்லா ஆடிட்டு இருக்காரு. நம்ம விக்கெட்டை விடக்கூடாதுன்னு அவர் அப்படி ஆடிட்டு இருந்தாரு.